ஜஸ்டிஸ் தமிழ்நாடு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் இதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தடங்களுக்கு வருந்திக்கிறோம் இல்லை, தடங்களுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இதுதான் புதுசு எனக்கு. நான் ஆன்லைன்ல நான் கிளாஸ் எடுத்ததுல ஃபர்ஸ்ட் டைம் பாட்ஷாவுடைய அசோக் சாருடைய வற்புறுத்தலுக்கு இறங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸை நான் ஆன்லைன்ல பண்றேன். அதனால எனக்கு ஆளுங்களை பார்த்தா பேசுனால ஒரு சின்ன மிஷினை பார்த்து பேசுறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குதான் செய்து. இருந்தாலும் இதை ஒரு இனிஷியேட்டிவா பண்ணிட்டு உண்மையிலே உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட இதோட ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த பிசினஸை பத்தி நான் பேசணும்னு இவரெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வந்தது. நான் இது வரைக்கும் இந்த 27 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் ஒரே ஒரு கதை வச்சிருக்கேன். இந்த கதையை வச்சு 27 வருஷம் ஓட்டிட்டேன். அது என்ன கதைன்னா என்னோட காதல் கதை தான். இந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டே உபேத்தனையே இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு டாபிக்கை பேசணும் அப்படின்னு வற்புறதுனால முதல் முறையா பாத்தீங்கன்னா ஒரு புது டாபிக்ல நான் வந்திருக்கேன். அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் அட்டன் பண்ற எல்லாரும் நான் கொஞ்சம் மதுரை பேசையில கொஞ்சம் பேசுவேன். அதனால என்கிட்ட இருக்க நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் எனக்கு அந்த அன்புடையர் அப்படி இப்படிலாம் பேச தெரியாது. என்னோட ஸ்லாங்கை கொஞ்சம் நீங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நல்லது மட்டும் எடுத்துட்டு போங்க, சரியா? முதல்ல பாத்தீங்கன்னா இந்த என்னைய பத்தி அறிமுகப்படுத்தல. என் பேர் ராஜேஷ் கண்ணா. எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் வாடிப்பட்டின்ற ஒரு ஊர்ல, மதுரை பக்கத்துக்கு ஒரு ஊர்ல கிராமத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர்ஸ். இவங்க தான் எங்க அப்பா அம்மா. முதல்ல இவங்க எல்லாருமே நிச்சயமா இவங்க தான் என் மேல ரொம்ப எங்க அம்மா ரொம்ப என்னை எப்பயுமே எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் நீ நல்லா வரமாட்டேன்னு சொல்லும்போது எங்க அம்மா ராஜி நீ நல்லா வருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு நான் முதல் கண் பாத்தீங்கன்னா என் லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என்னதான் நான் பிறந்திருந்தா கூட எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை. இன்னைக்கு நான் 55 வயசு ஆச்சு. எனக்கு 27 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். எனக்கு கிடைச்ச அத்தனை நல்ல விஷயங்களும் அத்தனை வாழ்க்கை. என் பிள்ளைய இன்னைக்கு படிக்கிறதா கூட எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அருமை அண்ணன் பாலசுப்ரமணியன் அண்ணா அவர்கள் தான் என்னுடைய கிரேட் மென்டர். அவரை மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை நான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை. அவ்வளவு மென்மையான ஒரு மனிதர். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? இப்ப நான் என்னோட ஃபேமிலியை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு என்னுடைய மனைவி ஜெயலட்சுமி. அவங்க பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ். இந்த கதையை நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே நான் ஓட்டிட்டேன். ஆனா அவங்கள யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்ல ஒரு எம்ப்ளாய் மேனேஜரா இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து அவங்கள லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். எனக்கு 2 பசங்க, சரிங்களா? ஒரு பையன் இன்னைக்கு அமெரிக்கால ஒர்க் பண்றான். அதே மாதிரி என் பொண்ணு விஐடியில படிக்கிறான், சரியா? என் லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு 1998 நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். அக்டோபர் 20ஆம் தேதி கரெக்டா 27 ஆண்டுகள் நிறைவாயிருக்கு. நான் வரும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு இன்னசென்ட்டா தான் அந்த வியாபாரத்துக்குள்ள நான் வந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 27 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல என் லைஃப் இஸ் டோட்டலி சேஞ்ச். எனக்கு இந்த இங்கிலீஷ் கூட எனக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் தான். ஆனா இன்னைக்கு என் லைஃபே டோட்டலா 320 டிகிரியில மாறி இருக்கு. அப்படின்னா முழுக்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி, அருமையான பாலா அவர்கள், இந்த வெஸ்டீஜ் நிறுவனம், நான் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால இவங்களுக்கு அப்புறம் நான் நன்றி தெரிவிக்கணும்னா இந்த வெஸ்டீஜ் கம்பெனி அவங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் கௌதம்பாலி சார், திவக், கன்வர் சிங் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய, ஏன்னா என் லைஃப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் பையன் இன்னைக்கு படிக்க வைக்கிறது கூட இன்னைக்கு நான் யூஎஸ்ல படிக்க வச்சேன். அதுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டீஜ் தான் காரணமா இருந்துச்சு. என்னுடைய வருமானம் இந்த வியாபாரத்துல இந்த இண்டஸ்ட்ரியில வரும்போது முதல் மாத வருமானம் வெறும் 51 ரூபாயில தான் ஆரம்பிச்சேன். அந்த 51 ரூபா தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் இதுக்குள்ள என்னை புஷ் பண்ணிச்சு. ஏன்னா சும்மா ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு 51 ரூபா கமிஷன் வந்திருக்கே அப்படின்னு தான் இந்த வியாபாரத்துக்குள்ள வந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் வருமானம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்திருக்கு. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 8,68,000 ரூபாய் இந்த பிசினஸ் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் டியூசிடி அப்படின்ற டைட்டில் வந்திருக்கேன். வெஸ்டீஜ்ல மட்டும் 7.7 கோடிக்கு மேல நான் சம்பாதிச்சிருக்கேன்.
இது போக இந்த இண்டஸ்ட்ரியில டோட்டலா நான் சம்பாதிச்ச வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். அதனால எனக்கு திரும்பவும் நான் இதோட நன்றி இருக்கேன். இது மூலமா எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நான் 3 கார் வாங்கியிருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரி மூலமா. அதுல ஒரு கார் வெஸ்டீஜ் மூலமா நான் வாங்கினேன். இந்த கார் வந்து பென்ஸ் கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கார் என்னோட ட்ரீம் கார் இது. அது இந்த வெஸ்டீஜ் மூலமா எனக்கு இந்த இதுல கிடைச்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம மதுரையிலேயே இன்னைக்கு நம்பர் 1 அபார்ட்மெண்ட் சென்ட்ரலைஸ்டு ஏசி சத்யாலயன்றது 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த அபார்ட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ் ஏசி ஹவுஸ், 3 பெட்ரூம் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூலோட ஃபெசிலிட்டியோட இந்த ஹவுஸை வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் டாக்டர்ஸா இருக்காங்க, 70 டாக்டர் இருக்காங்க இதுக்குள்ள. மொத்தமே 90 வீடு, 70 டாக்டர். நாங்க 20 பேர் தான் பிசினஸ் பண்றவங்க இதுக்குள்ள இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி இது. இது வாங்குறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ் தான் காரணமா இருந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 25 ஃபாரின் ட்ரிப் மேல நான் போயிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெஸ்டீஜ் மூலமாவும் நான் நிறைய விஷயங்கள் வந்து இது போயிருக்கேன். இந்த ஃபாரின் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இதோட இது போக நானே தனியா கூட நான் இந்த அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அப்ப அமெரிக்கால இருந்து இது வரைக்கும் எல்லா ஐரோப்பா வரைக்கும் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்ததுக்கு காரணம் வருது இந்த இண்டஸ்ட்ரி வெஸ்டீஜ். அதனால உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியோட இருக்கேன். சரி, இப்ப மேட்ரிக். இப்ப இதெல்லாம் என்னோட நான் என்னோட பர்சனல் இதை பத்தி நான் இன்னொரு நாள் ஒரு டீட்டெயிலா பேசுறதுக்கு வந்திருக்கேன். இப்ப வந்து நான் சொல்ல வந்தது வந்து ஏன் இந்த வியாபாரம், ஏன் இதை எடுத்தோம், ஏன் இந்த வியாபாரத்தோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பத்தி நான் சொல்றதுக்கான என்னோட அனுபவத்துல நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபவம் என்ன அப்படின்னா இதோட முக்கியமான விஷயம் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல மார்க்கெட்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு வருமானத்துக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்கு, இன்ஜினியர் ப்ரொஃபஷன் இருக்கு, வக்கீல் இருக்காங்க, ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, டீச்சர் ப்ரொஃபஷன் இருக்கு, இப்படி நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த வியாபாரம் இந்த பொட்டன்ஷியல் வந்து மற்றதுல இல்லாத என்ன இருக்கு, மற்ற எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வெறும் பணம் 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 அப்படிதான் இருக்கு. சில இடங்கள்ல மட்டும் அதை தாண்டி ரெஸ்பெக்ட் இருக்கு, சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா வெஸ்டீஜ்ல கிடைக்கிற விஷயங்கள் இந்த பொட்டன்ஷியல்ல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ்ல கிடைக்கிறது எல்லாம் ஒரு வேலையில கிடைக்காது. வேலையில கிடைக்கிற எதுவுமே ஒரு பிசினஸ்ல கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் பண்றவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா டைம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள மற்றதுல இல்லாத நீங்க வேணா நீங்க நோட் பண்ணி வச்சு நீங்க ஒரு சின்னமா ஒரு சார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இது பிசினஸை தாண்டி எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு வேலை பார்க்கறத தாண்டி என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணா பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பெரிய அளவுல இருக்கு. சரிங்களா? அப்படியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிசினஸ் வந்து நீங்க உங்க ஒரு பெட்டி கடை ஒரு 50,000 ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு பெட்டி கடை வைக்கலாம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 லட்சம் போட்டீங்கன்னா ஒரு பலசர கடை வைக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இந்த பிசினஸ்ல பாருங்க, நீங்க வெறும் சின்ன இதுல வரும் ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸே பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு இதுல நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும்? த்ரூஅவுட் இந்தியா ஃபுல்லா நீங்க இந்த பிசினஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கண்ட்ரிக்கு மேல நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸா எடுத்து போக முடியும் அப்படின்னா அது உலகத்திலேயே ஒரே ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு, அது வெஸ்டீஜ் பிசினஸ் தான். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தா இட்ஸ் ஓன் பிசினஸ். இப்ப பாருங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா வேலைக்கு போனா இருக்கிற பெரிய பிரச்சனையே பாஸ் இருக்கிறதா. இன்னைக்கு நிறைய பேருக்கு காலையில 9 மணிக்கு வேலைக்கு போறப்ப நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகும். ஏன்னா பாச நினைச்சாவே நெஞ்சு படபடன்னு வருது. உங்களுக்கு யாரடா ரொம்ப பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா பாச பிடிக்காதுன்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பிசினஸ்ல வந்து ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்க்குற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது. இதுல என்ன பெரிய பியூட்டின்னா வேலை பார்க்குற முதலாளி வேலை பார்க்குறவன் பெரிய பிரில்லியண்டா இருக்கான்,
வேலை பார்க்குற முதலாளி படிக்காத ஆளா இருக்கும். இதுதான் இங்க இருக்குது. அவன் வந்து இவருக்கு ஐடியா சொல்லுவார். அப்ப உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிசினஸ் பண்ணும்போது நோ பாஸ், நீங்களே ஒரு ஓனரா இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அது வெஸ்டிஸ் தான் பாரு. இது ரெண்டாவது விஷயம் பாரு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட். 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டா? இன்னைக்கு ஒரு சின்ன தையல் இது வச்சு போச்சுன்னா கூட நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு மாவு அரைச்சு விற்கணும்னா கூட எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் இப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு 1000 ரூபாய் அமௌண்ட்ல நீங்க முடிஞ்சீங்கன்னா இந்த ஐடியாவை எடுத்துட்டு போனீங்கன்னா பெரிய அளவுல சம்பாதிக்க முடியுமா? அது பிசினஸ் தான் பாருங்க. இது மூணாவது விஷயங்கள் இந்த இதுல இருக்கு. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா நோ ரிஸ்க் நோ லாஸ். நீங்க வியாபாரம்னு ஆரம்பிச்சீங்கன்னா அன்னையிலிருந்து ரிஸ்க் ஸ்டார்ட் ஆயிடும். என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க கடையில என்னென்ன ரிஸ்க், உங்க கடையில வேலை பார்க்குறேன் உங்க இதுல என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன ரிஸ்க், திருடிட்டு போயிடலாம் இல்லையா, வியாபாரம் ஓடாம இருக்கலாம், தீ பிடிச்சிடலாம், சுனாமி வரலாம், எது வந்தாலும் ரிஸ்க் தான். சரிங்களா? அப்ப ரிஸ்க் இல்லாத ஒரு பிசினஸ் உலகத்துல இருக்குன்னா அது வெஸ்ட் பிசினஸ் தான் பாருங்க. எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஓவர் ஹெட்ஸ் சொல்லக்கூடிய செலவினங்களே இல்லாத ஒரு வியாபாரம்னா அது இந்த பிசினஸ் தான். நோ லாஸ். ரிஸ்கே இல்லைன்னா லாஸ் எங்க வரப்போதும்? காசே இல்லாத வியாபாரம் உலகத்துல ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நீங்க சும்மா ஒரு கத்திரிக்காய் வாங்கி வித்தா கூட, ஒரு தக்காளி பழம் வாங்கி வித்தா கூட, ஒரு கொய்யாக்காய் வாங்கி வித்தா கூட அதுல ரிஸ்க் இருக்கு, லாஸ் இருக்கு. ஆனா இதுல எதுவுமே இல்லாத செலவினங்களே இல்லாத ஒரு வியாபார வாய்ப்பு இது. சரியா? இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்கம். ஏங்க நீங்க ஆரம்பிக்கிறது ஏன்னா நீங்க சின்னமா ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஆனா வருமானம் பாத்தீங்களா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஒரு இன்ஜினியரா இருந்தா இவ்வளவுதான் லிமிடேஷன் இருக்கு, ஒரு டாக்டரா இருந்தா இவ்வளவுதான் லிமிடேஷன் இருக்கு வேலைக்கு போனீங்கன்னா. ஆனா ஒரு தொழில் பண்ணீங்கன்னா லிமிடேஷன். ஆனா இங்கே பாருங்க அதே அளவுக்கு அன்லிமிட்டெட் இன்கம். இங்க ஹையஸ்ட் இன்கம் ஏர்னர் ஒரு 1 crore ஏர்ன் பண்றேன். நானே பாருங்க கிட்டத்தட்ட 8,68,000 ஏர்ன் பண்றேன். ஆனா நானும் நீங்களும் எல்லாருமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, லிமிட்டெட் இன்கம்ல அன்லிமிட்டெட் இன்கமா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இது ஆறாவது விஷயம். அடுத்து நோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட். தொழில் இருந்த ஒரு டீ கடை ஆரம்பிச்சா கூட 3 வருஷம் 4 வருஷம் கூட ரெனோவேட் பண்ண வேண்டியது. ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சா ரெனோவேட் பண்ண வேண்டியது. ஒரு மிஷினரி வாங்கினீங்கன்னா திருப்பி புது மிஷின் வாங்க வேண்டியது. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத இடமே கிடையாது. சரிங்களா? ஆனா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு வியாபார வாய்ப்பு அப்படின்னு எடுத்தா அது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ் நம்பர். சரியா? அடுத்து ஏழாவது விஷயம் செக்யூர்டு இன்கம் அல்லது ராயல்டி இன்கம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாரும் வேலைக்கு போற எல்லாருமே பாத்தீங்கன்னா செக்யூர்டா இருக்காங்களா? ஒவ்வொரு ஒரு காலத்துல பொண்ணு கொடுக்கணும்னா யாருக்கு பொண்ணு கொடுத்தாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பொண்ணு கொடுத்தாங்க. ஏன்? அந்த ஆள் இல்லைன்னா கூட பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு. எங்க அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ். அப்ப அந்த காலத்துல என்ன நடந்தது? பொண்ணு கொடுக்கும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பொண்ணு கொடுக்கணும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா அந்த ஆள் இல்ல பென்ஷன் கிடைக்கும், சாகிற வரைக்கும் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அப்படி இருக்க நிலைமை. யாருக்காவது பென்ஷன் ஸ்கீம் இருக்கா? யாருக்குமே கிடையாது. அப்ப ராயல்டி இன்கம்ன்றத நம்ம ஏன் இதை சொல்றோம்னா இது ஜென்ரேஷன் வைஸ் இருக்கு. நான் இல்லைன்னா இந்த வருமானம் வந்து எனக்கு என்னுடைய காலத்துக்கு அப்புறம் என்னுடைய மனைவிக்கு போகும், என் மனைவிக்கு அப்புறம் என் குழந்தைக்கு போகுன்ற ஜென்ரேஷன் இன்கம் இருக்கு அப்படின்னா இந்த ராயல்டி இன்கம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? அதுக்கு பேரே நம்ம ராயல்டின்னு வச்சுக்கோனா ஒரு காலத்துல காப்புரிமை கொடுத்தாங்க. அதாவது பல்பை கண்டுபிடிச்ச எடிசனுக்கு கிடைச்ச ராயல்டி மாதிரி கண்ணதாசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமுள்ள வித்துமதம் கொடுத்தாரு, அதுக்கு புத்தக வெளியிடும் வர மாதிரி ராயல்டி மாதிரி நமக்கும் இதுல ராயல்டி இருக்குன்னா உலகத்துல வேற எங்கேயுமே எந்த ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத ஒரு விஷயம் நம்மளதான் இருக்கு அப்படின்றது நல்ல விஷயம் இல்லைங்களா? யோசிப்பாரு. அடுத்து ஃபாரின் ட்ரிப். இப்ப நாங்களாம் கிராமத்துல வளர்ந்தவங்க. நீங்க வந்து நாங்க வந்து லோக்கல்ல எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மாவோட சேர்ந்து ஒரு சின்ன ட்ரிப் கூட நான் போனது கிடையாது. கோயிலுக்கு வேணா கூட்டு போயிருக்காங்க. ஒரு ட்ரிப் எங்க கூட்டு போயிருக்காங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு வரைக்கும் நான் 55 வயசு ஆச்சு யோசிச்சு பாக்குறேன், என் அம்மா கூட எங்க அப்பாவோட சேர்ந்து இந்த ட்ரிப் போனது. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா தான் இருக்கு. என் ஒய்ஃப் கூட பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரிப்ஸ் இருக்கா? ஆனா எதுவுமே கிடையாது. ஆனா நான் என் மனைவி 20 வெளிநாட்டு கூட்டு போயிருக்கேன். என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமா இந்த இதுல மூலமா 20 நாடுகளுக்கு மேல அவங்களை கூட்டு போயிருக்கேன். 5 தான் நான் தனியா போயிருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க ஃபாரின் ட்ரிப்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போறதுக்கே இன்னைக்கு நிறைய பேர்னால முடியல. நீங்க நிறைய பேர் ஒரு ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு அவங்க பணம் சேர்த்து வச்சுட்டே வரும். ஆனா கம்பெனியே நமக்கு வந்து இதுல ஒரு ப்ரொமோஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் போனஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வெஸ்டீஜ்ல தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இது 8வது பாயிண்ட்.
இப்ப நீங்க இதெல்லாம் பாருங்க, நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, மற்ற துறைகள்ல இது இருக்கா? ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்கா, ஒரு இன்ஜினியர் ப்ரொஃபஷன் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் செக்யூரிட்டி இன்கம் இருக்கா? இன்னைக்கு இருந்து அதை சொல்லுவாங்க, விவேக் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருந்தா நான் இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலடா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீ எவ்வளவு பெரிய மாசம் 10 லட்சம் கூட சம்பாதிக்கணும், இல்ல டெய்லி 1 லட்சம் ரூபாய் கூட அந்த டாக்டர் சம்பாதிக்கணும். நாளைக்கு அவர் இல்லை என்றால் அந்த வருமானம் நிக்குமானா? அது பேசிவா மாறுமா? இல்ல, அது பேர் ஆக்டிவ் இன்கமா போயிடும். அப்ப இந்த விஷயங்கள் இதுல இருக்கு. அடுத்து லைஃப் ஸ்டைல் பிசினஸ் அப்படின்னு. இது என்னங்க லைஃப் ஸ்டைல்? எனக்கு இது புரியல. நான் கிராமத்துல இருந்தது லைஃப் ஸ்டைல் சரிங்களா? நான் லைஃப் ஸ்டைல் கடை பிறக்கப்பட்டது, அது என்ன லைஃப் ஸ்டைல்? யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு வேணா பணம் வச்சுக்கணும், எவ்வளவு வேணா சம்பாதிக்கணும். நாளைக்கு இப்போ நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேணா இருக்கலாம். அந்த கோடீஸ்வரன் ஒரு சாதாரண கிராமத்துக்காரனா இருந்தா, நம்ம வீட்டுல இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குமா? அவனை ஒரு கையிலேயே கட்டிட்டு வரையான்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுல பார்த்தோன்னா 50 ஏக்கர் இடம் இருக்குப்பா, 100 ஏக்கர் வயக்காடு இருக்குப்பா அப்படின்னு இருக்கால, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல அந்த பொண்ணு தான் கட்டிக்கணும். யோசிச்சு பாரு, இந்த லைஃப் ஸ்டைல் இருந்தாதான் அந்த பொண்ணு கட்டிக்கணும். அப்ப ஒரு லைஃப் ஸ்டைல்ன்றது எங்க இருக்கு? நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ள நீங்க சொன்ன உடனே ஒரு மைண்ட்ல ஒரு ஓடும். இப்படி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உள்ள போறீங்க, ஒரு டாக்டர் கதவை திறந்துறாரு, உள்ள போறாரு. அவர் நல்ல ஒரு உருமா கட்டிட்டு, நல்ல பட்டை போட்ட ட்ரௌசர் போட்டு, ஒரு கையை ஏற்றி கட்டிட்டு, ஒரு முண்டாமணியனை போட்டு, பவர் சோப்னு எழுதின ஒரு முண்டாமணி போட்டு, ஒரு சிப்பி பிடியை உள்ள சொல்லிட்டு உட்காந்துருந்தானே என்ன ஆயிருவீங்க? அதிர்ச்சி அடி வெளியே ஓடி வந்துருவீங்க. என்னப்பா இது? அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க கற்பனையில ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்? ஒரு கோட் போட்டிருக்கணும், ஒரு டை கட்டி இருக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல ஷூ போட்டிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு லைஃப் ஸ்டைல் தேவைப்படுது. இதே ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு வச்சிருக்கான். அவன் தான் ஒரு ட்ரௌசர் போட்ட லுங்கியும் ஒரு பட்டை போட்ட ட்ரௌசரும் அவன் கட்டியிருப்பான். கரெக்டா இல்லையா? அவன் கோட் போட்டு கூலிங் கிளாஸ், ரேப் அண்ட் கிளாஸ் எல்லாம் போட்டா நீங்க போவீங்களா? அப்ப லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க. எல்லா இடமும் எல்லாரும் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கிராமத்துக்கு போய் ஒரு ஷூ, நீங்க ஷூ வாங்கி கொடுத்தா போட்டுருவானா? ஷூ வாங்கி போட்டு வாடான வருவானா? இல்ல ஒரு பிளேசர் போட்டுருவாங்களா? நானும் ஒரு பிளேசர் வாங்கினேன் கல்யாணத்தப்ப. அந்த பிளேசர் அதுக்கு அடுத்து எப்போ யூஸ் பண்ணும். என் முன்னாடி சொல்லுவா அடிக்கடி, எதுக்குடா அந்த பிளேசரை 10,000 ரூபாய் போட்டு அந்த காலத்துல வாங்கினேன், பேசாம அதுக்கு ஏதாவது நகை வாங்கிருக்கலாம் சொல்லுவோம். அதுக்கு பஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த பிளேசரை பார்க்கும்போதுலாம், இந்த கோட்டை பார்க்கும்போதுலாம். அது எப்ப யூஸ் ஆச்சு? அடுத்து யூஸ் ஆச்சு எப்ப தெரியுமா? என் பையன் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இது நடந்த டிராமால நடிக்கணும், இல்லை இது நடிக்கணும்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு குடுகுடுப்பு வேஷம் போடுறதுக்காக ரெடி பண்ணி அந்த கோட்டை எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அப்பதான் யூஸ் ஆச்சு. ஆனா வெஸ்டீஜ்ல வந்ததுக்கு அப்புறம், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கிட்டத்தட்ட 25 கோட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, லைஃப் ஸ்டைல் இருக்கா இல்லைங்களா? எத்தனை ஷூ இருக்கு? ஷூவே வாங்கின வாடிப்பட்டியில இருந்து ஷூ எங்க போடுறது? அப்ப லைஃப் ஸ்டைல் வெரி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஃபீல்டுக்குள்ள லைஃப் ஸ்டைல் இருந்தாதான் அது ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். அது வெஸ்டீஜ்ல தான் இருக்கு. அடுத்து ரெகக்னிஷன் அண்ட் டைட்டில். எங்க பாராட்டுக்காக தாங்க இங்க எல்லாருமே நடக்கிறாங்க. நடக்கிற பிரச்சனையிலே என்ன பெரிய பிரச்சனைனா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? மனைவி தன்னை பாராட்டணும்னு நினைக்கிறாங்க, கணவர் தன்னை பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. யாரை பாராட்டுறா? நல்லா வீட்டுல முதல்ல நான் கல்யாணம் பண்ண போது கூட என் பொண்டாட்டி வந்து நல்ல ஒரு காஃபியை போட்டு வந்து கொடுத்து இது பக்கத்துல நின்றுகிட்டே இருந்தா. அவ காலை ஆட்டிக்கிட்டே இருக்கா. எனக்கு என்ன நீங்க நான் கப்பு எங்க அம்மா கொடுக்குமா குடிச்சிட்டு. அப்ப என்னன்னா, அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, குடிச்ச பிறகு ஒரு சின்ன ஒரு பாராட்டே சூப்பரா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லணும்னு, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்றோமா நம்ம? இந்த ரெகக்னேஷன் அப்படின்னு ஒண்ணு எங்க இருக்கு? நானும் வாழ்க்கை ஃபுல்லா பாத்துட்டேங்க. நம்ம திட்டத்துக்கு தான் வாழ்க்கை நெடுக ஆள் இருக்காங்க. ஒரு தடவை பாராட்டுறது, டைஸ் ஃபார் ரெகக்னேஷன், வென் டைஸ் ஃபார் ரெகக்னேஷன் சொல்லுவாங்க. இதான் என்னடா இதெல்லாம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டது. அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எங்க கிடைச்சது? எனக்கு வாழ்க்கையில நான் எப்ப தெரியுமா முன்னேறினேன்? முதல்ல இந்த வியாபாரத்துக்குள்ள வந்து ஒரு 8% வந்தபோது என் எல்லாம் மெடல் போட்டாங்க. அன்னைக்கு கிடைச்ச பாராட்டு, அன்னைக்கு கிடைச்ச டைட்டில், இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ யூனிவர்சல் ப்ரௌன் டைரக்டர் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கேன்னா, அந்த பாராட்டு தான் என்னை இவ்வளவு தூரம் உயர்த்துக்கு. வேற எந்த துறையிலையும், இப்ப எங்க அப்பா வேலை பார்க்கறாங்க, என் வீட்டுக்காரம்மா வேலை பார்க்கறாங்க. எப்ப மாலை போடுவாங்க? எப்ப மாலை விடுவோம்? எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒரு மாலை வாங்கினாரு, அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாலை போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் எப்ப மாலை வாங்குவாங்க? யோசிச்சு பாரு. சாகர அன்னைக்கு ஒரு மாலை போடுவாங்க. ஆனா வாழ்க்கையில பாருங்க, எங்க மேடையில ஏறினாலும் மாலை வாங்குற ஒரே இடம் அது வெஸ்டீஜ் வாய்ப்புல மட்டும்தான் அப்படின்றத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்ட் டைம், பிளெக்சிபிள் டைம். ஆனா இந்த வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணலாங்க. அதை சொல்லுவாங்களே, என்ன மாதிரி பிளெக்சிபிளா
பாருங்க எல்லாரும் 10 மணி வரைக்கும் வேலைக்கு போவாங்க, பயங்கர பரபரப்பா இருக்கும். நம்ம 11 மணிக்கு மேல வேலைக்கு நம்ம நினைச்சா பிளெக்சிபிளா போய்க்கலாம். எல்லாரும் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, நம்ம 6 மணிக்கு மேல வேலைக்கு போகலாம். பிளெக்சிபிள் டைம். சில பேருக்கு வந்தீங்கன்னா இந்த சந்திராசு இது மாதிரி 15 நாளைக்கு பயங்கர உற்சாகமா வேலை வைப்பாங்க, 15 நாளைக்கு தேய்புரையில மாதிரி போயிடுவாங்க. அப்ப பிளெக்சிபிளா இங்க வேலை பார்க்கலாம். அதனால எப்படி வேணாலும் இந்த பிசினஸ் நீங்க மாற்றி முடியும். மற்ற தொழில் நீங்க சொல்ல முடியுமா, எப்ப வேணாலும் கடை திறக்க முடியும், எப்ப வேணாலும் வேலைக்கு போக முடியும்னு சொல்ல முடியுமா ஒரு முதலாளிகிட்ட? உங்க சீட்டை கழிச்சு கொடுத்து போறோம். ஆனா வெஸ்டிஜ் வியாபார வாய்ப்புல மட்டும்தான் நீங்க பிளெக்சிபிளாகவும் ஒர்க் பண்ணலாம், ஒரு பார்ட் டைமாவும் ஒர்க் பண்ணலாம், இல்ல ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில மட்டும்தான் இருக்கு. நோ எக்ஸ்பீரியன்ஸ் நீடட். உலகத்துல வந்துங்க எந்த விஷயமா இருந்தாலும் அனுபவம் கேட்கிறேன். ஒரு புரோட்டா மாஸ்டர் போட்டேன்னா ஒரு அனுபவம் இல்லாம புரோட்டா போட முடியுமா? எந்த துறையில என்னாச்சும் அனுபவம் இல்லாம எடுத்துக்கோங்களா? ஏன் இந்த துறையில இருந்து அனுபவம் தேவையில்லைன்னா, எனக்கு அனுபவம் வாய்ந்த எனக்கு மேல இருக்கிறவங்க எனக்கு வழி நடத்தும் போது இங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, எஜுகேஷன் தேவையில்லை, படிச்சவங்க தான் ஜெயிக்க முடியுமா? இதுல என்ன பெரிய உங்களுக்கு ஒரு நல்ல நிறைய விஷயம்னா, இங்க இருக்கிற எல்லா பெரிய அச்சீவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க, ஒழுக்கமானவங்க. பாலா சாரா இருக்கட்டும், ஆர்.எஸ். ராஜன் சாரா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டிசிப்ளினான. ஆனா இன்னொன்னு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து, டிசிப்ளினே இல்லாத ஒரு ஆள் ஜெயிச்சு, சரிங்களா? அதுதான் விஷயம். எங்க ஊர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா காவலிப்படா அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி இருந்த ஆளை கூட, எந்த அனுபவம் இல்லாத ஆளை கூட இந்த வியாபாரத்துக்குள்ள வந்து ஜெயிக்க முடியுமா? ஒரு உதாரணம் நானே இருக்கேன் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. யார் வேணாலும் எப்ப வேணாலும் டிசிப்ளினா மாற முடியும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். அடுத்து செல்ஃப் டெவலப்மெண்ட். எனக்கு நல்லா டான்ஸ் ஆடுவேங்க. எங்க ஊர்ல எவன் வீட்டுல எது நடந்தாலும் சரி நான் தான் டான்ஸ் ஆடுவேன். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடையில பேசுறதோ இல்ல மைக்க பிடிச்சு பேசுறதோ இல்லைன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கில் நான் இதெல்லாம் வந்து நம்மகிட்ட கிடையாது. ஆனா இங்க வந்த பிறகு மைக்க பிடிச்சா எனக்கு கை காலில் நடுங்குற ஒரு ஆடு நான் மட்டும் தான் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய மேடையில எத்தனை ஆயிரம் பேர் வந்து நின்னாலும் இன்னைக்கு பேசுறதுக்கான முதல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குன்னா அது நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரியில தான், இந்த பிசினஸ் தான் அப்படின்றத நீங்க மறந்துடவே கூடாது. அது நான் மட்டும் இல்லை, நீங்க பேசுற அத்தனை பேருமே ஒரு நாள் பேச தெரியாதவங்க தான், சரிங்களா? அதனால செல்ஃப் டெவலப்மெண்ட். நீங்க எத்தனை பெண்கள் நீங்க இந்த வியாபாரத்தை வந்து மிகப்பெரிய அளவுல வந்திருக்காங்க, எத்தனை ஆண்கள், படிக்காத ஆண்கள் எத்தனை பேர் நீங்க இதுல பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம். இந்த சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சுதந்திரம் மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன கேட்கறாங்க? சுதந்திரம். நம்ம கூட பாருங்க, சுதந்திரம் எனது பிறப்புரிமை. வீட்டுல எல்லாரும் நம்ம என்ன சொல்றாங்க? சுதந்திரம் தான் எதிர்பார்க்கறோம். இந்த சுதந்திரம் எங்க இருக்கு? வேலைக்கு போற இடத்துல சுதந்திரம் இருக்கா? 10 மணிக்கு போனா 10 மணிக்கு தான் நீங்க போகணும். ஏதாவது சுதந்திரம் இருக்கா? நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியுமா? முதலாளியை காட்டுறீங்க. எந்த சுதந்திரம் கிடையாது. பிள்ளை சுதந்திரம் கிடையாது, நேர சுதந்திரம் கிடையாது, எந்த சுதந்திரம் கிடையாது. எவ்வளவு வேணா சம்பாதிக்கிற சுதந்திரம் இருக்கா? அதுவும் கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரம் விரும்புறவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எப்பனாலும் நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம், எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் போகலாம், சரிங்களா? இங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாத ஒரு சுதந்திரம் வந்து பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்ரிக்ட் வியாபார வாய்ப்பு தான் அப்படின்றத நீங்க மறந்துடணும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வின்-வின் பாலிசி. அட நம்ம வாழ்க்கையினாவே ஒருத்தர் முடிச்சு கட்டினா தான் வளர முடியும். 4 பேரை முடிச்சு கட்டினா தான் நீங்க வளர முடியும். அப்பதான் வாழ்க்கை நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க, நம்மளும் ஆஸ்திரேலியா விளையாடுறோம், ஆஸ்திரேலியா தோத்தாதான் ஜெயிக்க முடியும். வாழ்க்கைன்றது எல்லா இடத்துலயும் ஒரு ரூல் இருக்கு. இந்த ரூல் என்ன ரூல்னா அடுத்தவன் தோத்தாதான் இதுதான் எழுதப்படாத சட்டம். ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் ஆனா நமக்கு ப்ரொமோஷன் ஆகாது. நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க, 10 பேர் இருக்கான், ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் 9 பேருக்கு ப்ரொமோஷன் ஆகுது. கரெக்டா இல்லைங்களா? எல்லா இடத்துலயுமே பாருங்க, வீட்லயே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வின்-வின் பாலிசியா இருக்கா? அவனுக்கு கூட கொடுத்துட்டேன், எனக்கு குறையா கொடுத்துட்டேன், எல்லா இடத்துலயுமே வின் லூஸ் பாலிசி தான். ஒருத்தன் தோக்கணும், ஒருத்தன் ஜெயிக்கணும். ஆனா பிரஸ்டீஜ்ல பாருங்க, ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த வியாபாரத்துல இருக்கிற இந்த வின்-வின் பாலிசி. நான் ஜெயிக்கணும்னா நான் யாரையாவது ஒருத்தனை ஜெயிக்க வச்சாதான் சில்வர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஐடியாலஜி வச்சுக்கேன். நான் வந்து அடுத்த ப்ரொமோஷன் போகணும், நான் 2 பேரை ஜெயிக்க வைக்கணும், நான் கார் வாங்கினா 3 பேரை ஜெயிக்கணும். அப்ப பாருங்களேன், நான் நிறைய பேரை ஜெயிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிடும்போது எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன், நான் சாமி கும்பிடும்போது நானே, எங்க அம்மா, எங்க அப்பா, தங்கச்சி 4 பேர் தான் நல்லா இருக்கும். ஆனா எங்க அம்மாவோட பிறந்தவங்க 7-8 பேர் இருக்காங்க, எங்க அப்பாவோட பிறந்தவங்க 6 பேர் இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எங்க அம்மா சாமி கும்பிட்டு சொன்னாங்கன்னா இல்ல. அதுக்கப்புறம் என் பொட்டாட்டி வந்தா
நானே எங்க அம்மா எங்க அப்பா என் தங்கச்சி என் பொண்டாட்டி கூப்பிட்டேன். கொஞ்ச நாள் எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் தங்கச்சிக்கு சண்டை வந்துருச்சு. தங்கச்சி அவர் கூப்பிட்டேன், நானே வருது நல்லா இருக்கும். நானே எங்க அம்மா எங்க அப்பா பொண்டாட்டி. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துருச்சு. அம்மாவை கூப்பிட்டோம், நானே பொண்டாட்டி. பாருங்க எல்லா இடத்துலயும் என்ன கடைசியில இப்ப 4 பேருக்கு நான் ஜாயின், நானே எங்க அம்மா எங்க அப்பா என் தங்கச்சி தான். தங்கச்சி நானு என் பொண்டாட்டி என் பிள்ளை அம்மா அப்பாவே அவுத்துட்டாச்சு. நான் என்னை பத்தியே பேசுறீங்க நினைக்கிறீங்களா? நான் நம்மளை பத்தி பேசுறேன். எங்க இருக்கு என் முன்னாடி ஜெயிச்சானா என் தங்கச்சி தோக்குறா. அப்ப வின்லூஸ் பாலிசி எல்லா இடத்துலயும். ஒரு வியாபாரம், வாழ்க்கை. நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நான் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன், இல்லைன்னா ஒரு பலச கடை வச்சிருக்கேன், இல்லைன்னா ஒரு எழுத்து கடை வச்சு தான் என்ன செய்வேன். எங்க ஊருக்காரனா நீங்க எழுத்து ஃப்ரெண்டா இருந்து கடை வச்சீங்கன்னா பாண்டியூர்ல போய் காசு வெட்டி போட்டு இல்லையா? எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நாசமா போனவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க மட்டும்தான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி கும்பிட்ற இடம் கூட இருக்குன்னா அது நிச்சயமா அது வெஸ்டேஜ்ல வந்து. அடுத்து பாருங்க, அட்வென்ச்சரஸ். சும்மா சாம்பார் மாதிரி. என் வேலைக்கு போனாலும் சாம்பார் மாதிரி. மாசம் ஆனா இப்படித்தான் போகும், இப்படித்தான் இருக்கும். ஒரு சினிமா ஒரே மாதிரி சாம்பார் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா? அப்படி சும்மா அப்படி ஜக ஜக ஜகன்னு இருக்கணும்ல. அப்ப ஜக ஜக ஜகன்னு இருக்கணும்னா அட்வென்ச்சரஸ். அது ஒரு ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்கு. போறப்ப பயமா இருக்கும், ஆனா முடிச்ச பிறகு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நீங்க அட்வென்ச்சரஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும். ஒவ்வொரு சாலை திருப்பும் போது என்ன நடக்குன்னு தெரியாது, யாரு இந்த வியாபாரத்துக்குள்ள வருவான்னு தெரியாது, என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அப்படியே வந்து நீங்க சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த வியாபாரத்துல ஒரு 200 ரூபா கூட இல்லாம இந்த வியாபாரத்துக்கு வந்து டெய்லி அப்படி இப்படி மலர்ந்து இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், எத்தனை வீடு வாங்கியிருக்கோம், எத்தனை நிலம் வாங்கியிருக்கோம், எவ்வளவு டூர் போயிருக்கோம், எல்லாமே அட்ரஸ்டேஜ் ஒரு அட்வென்ச்சரஸா எல்லாமே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பாருங்க ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு. அதுதான் சரிங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஒர்க், லாங் டேர்ம். சும்மா அப்படியே சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே டொயின்னு கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்க. சரி, 35 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க, வாத்தியார் வேலை எங்க அப்பா பார்த்தாரு. என்ன நடந்திருக்கும் 2வது டே? அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் சளிச்சு போயிடும். ஆனா இது அப்படி கிடையாது பாருங்க. ஒரு ஒரு 5 இயர்ஸ் நீங்க ஒரு குவாலிட்டி டைம் இதுக்காக நீங்க ஒதுக்குனீங்கன்னா, ஒரு ஷார்ட் டைம் ஒரு தென்னை மரத்தை வளர்க்குற மாதிரி ஒரு 5 இயர்ஸ் ஒன்னா ஒரு ஜென்ரேஷனே இது உங்களுக்கு காப்பாற்றணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. எந்த இதுல இருக்கு? நீங்க டாக்டரா இருந்தா உங்க பையன் டாக்டரா இருக்கு, அவன் திரும்ப படிக்கணும். ஒரு அக்கௌண்டன்ட் இருந்தா அவன் பையன் திருப்பி படிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? இந்த பிசினஸ் என்னது பாருங்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து இந்த வியாபாரத்தை கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இறந்து போனவங்க இன்னைக்கு வரைக்கும் லாங் டேர்ம் இந்த வாங்கிட்டு இருக்கேன். உண்மையா இல்லைங்க? அப்ப ஷார்ட் டேர்ம் ஒரு 5 வருஷம் நீங்க ஒரு எத்திக்கலா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இதுல வேற லெவல்ல நீங்க இதுல வர முடியும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த தொழிலையுமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு சினிமா துறையில இருக்க பெரிய பெரிய இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரே கூட இன்னைக்கு வரைக்கும் ஏன் நடிச்சிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஸ்பாட் டைம் இருக்கு. அவர் இல்லைன்னா அடுத்த படத்துல நடிக்கிறீங்கன்னா 0 இன்கம். அப்ப இது அப்படி இல்லை, க்ரோ ஆயினே போற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால இந்த லாங் டேர்ம் இன்கம் பேரு. அடுத்து வந்து சோசியல் வியூ. ஏங்க எல்லாரும் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. யார கேட்டாலும் சொல்றாங்க சோசியல் ஒர்க்கர். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பொலிட்டிஷியன் எடுத்தா சோசியல் காஸ்ட்காக பண்றேன். ஆனா உண்மையிலேயே சோசியல் காஸ்ட்காக பண்றாங்களா? ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க நிறைய பேர். நான் நல்லவங்க 10% இருக்காங்க, நான் யாரையுமே சொல்லலை. நான் எல்லாத்துலயும் நல்லவங்க 10% இருக்கு. 90% என்ன நடக்குது? சோசியல் வியூ இருக்கா? ஒரு காரியம் செஞ்சா ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஒரு விவசாயத்தை பண்றதுல கூட நீங்க என்ன பண்றாங்க, தப்பான மருந்துகள் அடிக்கிறாங்க. சோசியல் வியூ இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. எங்க படம் ஒரு பலசரக்கடை நடத்துறவன் கலப்படம் பண்றாங்க, எல்லாரும் இல்ல, ஒரு 90% கலப்படம் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஒரு ஃப்ரூட் எடுத்தீங்க, கல்லு வைக்கிறாங்க. யாருக்குமே ஒரு சமூக அக்கறை இருக்கா அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா நீங்க பாருங்களேன், வெஸ்டீஜ் எவ்வளவு பெரிய சோசியல் காஸ், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, எத்தனை பேருக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க, எவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாம் எவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுது சரிங்களா? மக்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிசினஸ்ல எத்தனை பேர் மோட்டிவேட். நானா வந்து மோட்டிவேஷன் என்னன்னு தெரியாது, தூண்டுதல் என்னன்னு தெரியாத இடத்துல தான் நான் இருந்தேன். ஒரு நல்ல வார்த்தை, நீ உன்னால முடியும் சொல்ற வார்த்தை கூட எனக்கு கேட்கல. ஆனா எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, இத்தனை பெண்கள் இத்தனை ஆண்கள் இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இந்த ப்ராடக்ட்ஸ் எத்தனை பேருக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட இதெல்லாம் எடுத்து பாருங்க, நம்மளோட கேப்சூல்ஸ் எல்லாம் என்ன மிராக்கிள்ஸ் பண்ணுதுங்க, என்ன அதிசயம், எத்தனை பேருக்கு நல்லது நடக்குது. ஆனா ஒரு
இருக்கு அப்படின்னா நிச்சயமா வெஸ்டேஜ் தான். நீங்க பாலிடிக்ஸ் பண்றவங்க எல்லாரும் அதை பிசினஸா பண்றாங்க. ஆனா பிசினஸ் பண்ற நம்ம அது பாருங்க மக்களுக்கு சேவை பண்ற மனப்பான்மையோட பண்ற ஒரு இடத்துலதான் இருக்கும். இன்னைக்கு நான் சாமி கும்பிடும் போது என் டீம் மட்டும் நல்லா இருக்குன்னு நான் கும்பிடுறது இல்லை பாருங்க. வெஸ்டேஜே நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிடுற அளவுக்கு நீங்க சோசியல் வியூ உண்மையிலே 100% வெஸ்டேஜ் பண்ண. அடுத்து லோன் ஃப்ரீ. கடனே இல்லாத ஒரு வியாபாரம். முதல்ல கடன் பட்டா நெஞ்சம் கூழ் கலங்கினான் இலங்கை வெஞ்சன்னு ஒரு பாது இருக்கு. இன்னைக்கு கடன் கொடுத்தவன் கலங்குறேன் சரிங்களா. ஆனா கடன் வாங்கினா ஜாலியா இருக்கேன். ஆனாலும் கூட நான் சொல்றேன் லோன் ஃப்ரீ. லோனே கிடையாதுங்க. நீங்க லோன் வச்சுக்கோண்ட கேளுங்க, எல்லாரும் கடை வச்சுக்கொண்ட கேளுங்க, அவனுக்கு நிம்மதியா தூக்கம் வராது, எல்லா வியாதியும் வருது அவனுக்கு. ஆனா கடனே வாங்காம அழகா ஓவர் கட்ஸே இல்லாம ஒரு வியாபாரம் லோன் ஃப்ரீ பிசினஸ் உலகத்திலே இருக்குன்னு அது இதுதான் பாருங்க. அடுத்து நோ லேபர் நோ பே. லேபர் இந்த முதலாளிகள் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுமா, இந்த லேபரை வச்சுட்டு வாங்கிக்கிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாலையா இருக்கு. அவனுக்கு போனஸை போடணும், அதை போடணும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இது கலாணிப்பெல்லாம் இருக்கேன் ஓடி போயிருக்கேன் என்னமோ சொல்றாங்க. ஆனா எல்லாரும் லேபரே யாருமே கிடையாது, எல்லாருமே ஓனர்ஸ். வேற லெவல்ல எல்லாருமே பழகிக்கிறோம், ஈக்குவலா ட்ரீட் பண்றது இருக்கு. நோ பே, நோ ஆபீஸ், நோ ரெண்ட். ஆபீஸ் எத்தனை ரெண்ட் கொடுக்குறோம், நோ ஆபீஸ். வெஸ்டேஜ் அங்கங்க ஆபீஸ் கொடுக்கலாம், அங்க உட்காந்து அவங்க ஃபேனு, அவங்க கரண்ட், அவங்க ஏசி, நம்ம ஜாலியா பிசினஸ் மட்டும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் ஆபரேஷன் தான். அடுத்து பாருங்க டிரான்ஸ்பரன்சி. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணா பொய் சொல்லணும். எனக்குலாம் ஆரம்பத்துல வந்து என்னென்ன வியாபாரமே பொய் தாங்க. வாயில பொய், கழுத்துல டை அப்படின்னு. ஆனா இந்த டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்கு? ஏதாவது வாங்குறது. நானே நிறைய தொழில் பண்ணிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நிறைய பிசினஸ் பண்ணிருக்கேன். ரியல் எஸ்டேட் கூட நான் பண்றேன். இப்ப யோசிச்சு பாருங்க, வாங்கின விலையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்றது தயாரா இருக்கேன். அவங்க கேட்கிறவன் என்ன பண்றான், நீ இந்த ரேட்டு நான் வாங்கினேன் அப்ப ப்ராஃபிட் வச்சு கொடுக்கணும் கூட அவன் நினைக்க மாட்டேன். ஆனா நான் வாங்குற எந்த தொழிலையுமே வாங்கின விலையை சொல்ல முடியாது. நீ மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தா நீங்க வாங்கின விலையை சொல்ல முடியாது. நீ கடலை மிட்டாய் இருந்தா கூட வாங்கின விலையை சொல்ல முடியாது. இன்னும் எங்க இருக்குங்க டிரான்ஸ்பரன்சி? நீங்க டிரான்ஸ்பரன்சி எல்லாமே பொய் தானே சொல்றீங்க. வியாபாரத்தை பொய் தானே சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா உலகத்துல எந்த வியாபாரத்தை பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியும் சொல்லுங்க? உலகத்துல ஒரே ஒரு வியாபாரத்துல தான் பொய்யே சொல்ல வேண்டாம், டிரான்ஸ்பரன்ஸை எழுதி போட்டு உனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், அவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எல்லாருக்கும் கிளியர் கட்டா புக்லெட் போட்டு கொடுத்து டிரான்ஸ்பரன்சியா கொடுக்குற ஒரே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது வெஸ்டேஜ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாருங்க. அதனால இந்த டிரான்ஸ்பரன்சிக்காக நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரொம்ப ஸ்ட்ரைட்டா பேசலாம், ஓப்பனா பேசலாம். இதாண்டா வருது இவ்வளவுதாண்டா போதுன்னு சொல்ல முடியும்னா அவங்க எங்க வியாதி வருது, உள்ள ஒன்று வைத்து கில்ட்டே வராதே. நீங்க எத்தனை பேருக்கு கில்ட்டு? லஞ்சம் வாங்குறவங்க, நீங்க ஆபீஸ்ல போனா லஞ்சம் வாங்குறவனு கில்ட்டு இருக்குமா இருக்கு, சம்பாதிக்கிறான் ஓகே, கில்ட்டு இருக்குமா இருக்காதா? அவன் வாங்குற காசு நிம்மதியா இருக்குமா? ஆனா நம்ம பாருங்க கில்ட்டே இல்லாம சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் கரெக்டா இது பண்ணிதான் சம்பாதிக்கணும். அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப 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 அற்புதமான விஷயம் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க். இது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாமே எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறேன், கிடையவே கிடையாது. எனக்கெல்லாம் எதுவுமே வராது சரிங்களா, எனக்கு டான்ஸ் ஆட மட்டும்தான் வரும். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் போட்டு டான்ஸ் ஆடி வேலை முடிச்சு பாலா சார் வந்து பேசிட்டு இது டீம் ஒர்க்குங்க, எவனுக்கு எதோ வருதோ அதை செஞ்சுட்டு போனுங்க, எல்லாத்தையும் எனக்கே வர்றதுக்கு நான் என்ன கமலஹாசனா நானே டான்ஸ் ஆடி நானே பாட்டு பாடி நானே டைரக்ஷன் பண்ணி இல்லைங்க. நாங்களா ரஜினி அந்த மாதிரி என்ன ஒன்னே ஒரு ஸ்டைல் அதை வச்சு சம்பாரிச்சு போக வேண்டியதானே. இந்த உலகத்தை வந்து நீங்க என்னங்க இந்த டீம் ஒர்க் அட்வான்டேஜ், ஒருத்தர் கீப்பரு, ஒருத்தர் பவுலரு, ஒருத்தர் பேட்ஸ்மேனு, எவனுக்கு எது வருதோ செஞ்சுட்டு போயிடலாம். அப்படின்னா இந்த வியாபாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா டீம் ஒர்க் தான். எல்லாமே நம்மளே கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. RS ராஜன் சாருக்கும் பாலாவுக்கும் வர்றது நம்ம எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன வரும், நீங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க, ஒரு பக்கம் பாருங்க, இந்த ஹைட் எடுத்து பாருங்க. RS ராஜன் சார் எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட், எவ்வளவு நாலேஜ், எவ்வளவு அனுபவம். ஒரு பாலா சார் அவரு எவ்வளவு பிரில்லியன்ட் இல்ல, அவங்களும் டியூசிட் தான், ஒண்ணுமே தெரியாது எனக்கு, நானும் டியூசிட் தான். இதுல என்ன பிரியாத இருக்கு? எது சொல்ல போறாங்களா? அவ கேட்க போறாங்களா? எனக்கு இல்ல, ஒரே ஒரு லவ் ஸ்டோரி. ரஜினிகாந்த் கூட ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்றாரு, நமக்கு ஒரே லவ் ஸ்டோரி. 27 வருஷம் நம்ம படம் நிக்காம ஓடும் சரிங்களா. இன்னைக்கு ஒரு பெடல். அப்ப என்ன இருக்குங்க, எது வருதோ அதை செஞ்சுட்டு போங்க. டீம் ஒர்க் அடுத்தடுத்த ஒருத்தவங்க பாத்துக்குவாங்க. அதனால இதுதான் மத்த தொழில சொல்ல முடியுமா, நீ அதை பாத்துக்க இதை பாத்துக்கங்க, நானே எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும் சரிங்களா. ஒரு கடை வச்சுக்க நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்ப இது அப்படி கிடையாது. இந்த பிசினஸ் நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர், எனக்கு கீழே நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க பாத்துக்கணும். அடுத்து ஃபேமிலி பிசினஸ்.
இது பாருங்க, எல்லாரும் இதுல பண்றாங்க. நான் போனா என் ஒய்ஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, என் பிள்ளை வந்து ஆட்களை என்ட்ரி போடுது, வெஸ்டேஜ்ல என்ட்ரி போடுது, என் பையன் என்ட்ரி போடுறான். எல்லாருமே இந்த சேர்ந்து பிசினஸா ஜாலியா எங்க உங்க ஃபேமிலியா பிசினஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்ப இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணன் தம்பி எல்லாரும் அங்க எத்தனை பேர் இன்னைக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க, கரெக்டா இல்லைங்களா? எத்தனையோ பேர் நீங்க சௌந்தர்யா மேடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல அவங்க ஃபேமிலியே பண்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஃபேமிலி வேற எங்க பண்ண முடியும்? நம்ம வேலைக்கு போற இடத்துல பொட்டாட்டி கொடுக்க முடியுமா? பொட்டாட்டி புதுசனை கொடுக்க முடியுமா? எங்க கொடுக்கும்? அப்ப இந்த பிசினஸ் அப்படி கிடையாது. பாருங்க, குடும்பத்தோட வந்து ஊரே வரும்போது அவங்க ஃபேமிலியோட வராங்க, மீட்டிங் வந்தா ஃபேமிலியோட வராங்க. இது எங்கதான் பண்ண முடியும்? அடுத்து பாருங்க, பவர் இன்ஃபுளுசர் அப்படின்னாங்க. அது என்னங்க பவர் இன்ஃபுளுசர்? அது தப்பா போட்டுருக்காங்க. பவர் அப்படின்னா என்னன்னா மக்கள் சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் பவர். நீ மக்கள் எவன்ட்ட இருக்கணும், அவன் சக்தி பிடிச்சவனா இருக்கான், அதிகாரம் படைச்சவனா இருக்கான். ஒரு அரசியல் எடுத்துங்க, பவர் இன்ஃபுளுன்ஸ் பண்றான். இன்னைக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய டாக்டர், எவ்வளவு பெரிய இன்ஜினியர், எவ்வளவு பெரிய இது செத்து போனா அவங்க வீட்டுல இறந்த ஒரு 7 பேர் கூட உட்கார மாட்டாங்க. என்னங்க ஒரு ஒரு இதே இல்லை. இவ்வளவு காசு வச்சிருந்து என்ன அவங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டது கிடந்தா ஆளுங்கிறது கூட ஆள் கிடையாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பணம் இருந்தா மட்டும் போதுமாங்க? செல்வம் இருந்தா போதுமா? செல்வாக்கு வேணாமா? அப்ப செல்வாக்குன்றது எதுங்க? மக்கள் தான். மக்கள் யாருக்கு இருக்கணும்? செல்வாக்கானாலும். நீங்க ஆர்எஸ் ராஜன் சார் கல்யாணத்துக்கு போனோம், எவ்வளவு பெரிய கிரௌட், எவ்வளவு பெரிய மண்டபம். யோசிச்சு பாருங்க, என்னது? நாங்கன்னா ஒரு எங்க அம்மாவுக்கு ஒரு விசேஷம் வச்சோம், எவ்வளவு பேரு. ஒரு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணா கூட பாக்குறதுக்கு 100 பேர் 200 பேர் வரேன். நீங்க நம்ம எல்லாம் ஆஸ்பத்திரி போய் படுத்துக்க ஒரு நாதி கிடையாது பாக்குறது. அப்ப பணம் மேட்டர் கிடையாது. செல்வத்துல எல்லா செல்வமும் பவர். மக்கள் செல்வாக்கு வேணும். இங்க மக்கள் செல்வாக்கு எங்க இருக்கு? பேசுறது கூட நாதி இல்லைங்க. நீங்க எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டு ஒருத்தம் கூட வந்து பாக்க நீங்க அப்படியே இருக்க நம்ம பாருங்க. ஃபேமிலியா இருக்கு எல்லாரும். கூடயே இருக்காங்க. எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆனா வேலை பார்க்கறாங்கன்னா பிரிஞ்சு போயிருக்கு. நீங்க கடைசியில பாலியஸ் போகணும் அப்படிலாம் கிடையாது. மக்கள் சக்தி இருக்கு. இன்னைக்கு பத்திரிகை கொடுக்கணும், எவ்வளவு பத்திரிகை கொடுக்குறதுன்னு தெரியல எனக்கு. எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க நம்ம டீம். எத்தனை பேருக்கு நான் இன்விடேஷன் மகனு கல்யாணம் கொடுக்குறது, எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இந்த பவர் இன்ஃபுளுசர் அப்படின்னா அந்த பவரும் இருக்கு. இன்ஃபுளுசரா மாறுங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் நம்மளை பார்த்தா பயப்படுவேன் இல்லையா? பயங்கரமான பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, கரெக்டா இல்லைங்களா? இதை நீங்க யோசிக்க வேற எந்த அரசியல் விரோதியை தவிர இந்த பவர் இன்ஃபுளுசர் இருக்காங்க இருக்கு. அது வெஸ்டீஜ்ல தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்ட் அடுத்து அது எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்டு. பலரிடமா நீ வந்து நம்ம முட்டாஞ்சட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தான். நமக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பாடி பிடிக்கலையே இருப்பேன். அவன் எங்க ஓப்புறேன், பேட்டே மாட்ட மாட்டாங்க, கையில இழுத்துவாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாம் வெஸ்டீஜ் பண்றோம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், கரெக்டா இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு எங்க வேணாலும் நம்ம வந்து போகலாம், ஃப்ரெண்ட்ஸை பழகலாம். ஒரே ஆளை எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? பல நியூ ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி சரி, இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெஸ்டீஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருக்கு. நானும் நிறைய பாயிண்ட்ஸ் என்னால என்னுடைய அனுபவத்தின் மூலமா அவங்ககிட்ட சொல்ல முடியும். என் அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறது எல்லாமே ஏதோ பாயிண்ட போட்டு பேசுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. எனக்கு இதை பார்த்து பேச தெரியாது. நான் பழகின ஆளே கிடையாது. நான் வாயில வர்றதை சொல்லிட்டே இருப்பேன். பிடிச்சு போட்டு 1 2 3 போட்டு எனக்கு பேச வராது. அதுவே எனக்கு நிறைய அதை பார்த்தே பேச வேண்டியது. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த பிசினஸ்ல கிடைக்கிற நல்ல விஷயங்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரு 50 பாயிண்ட் கூட சொல்ல முடியும். நான் ஒரு 28 பாயிண்ட் முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டருக்கு டைம் இருக்கா? டைம் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க முடியுமா? அவங்க நாளைக்கு அவங்க பசங்க வந்து ஒரு டிராமால வந்து நடிக்கிறாங்க, இல்ல டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து பண்றாங்கன்னா அதை அவங்க விட்டுட்டு போய் அந்த டான்ஸை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா? யோசிச்சு பாரு. எது ப்ரீசியஸ்? சில நேரங்கள்ல வந்து அந்த குழந்தையை பொறுத்தவரை எது ப்ரீசியஸ், எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கணும். ஒரு குவாலிட்டி டைம் கொடுக்க முடியுமா? யார் கொடுக்குறாங்க? நீங்க அமெரிக்கால வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குறாங்க, அம்மா ஆஸ்பத்திரியில இருப்பாங்க, பார்க்க வர முடியுமா? இந்த குவாலிட்டி டைம் உங்களால் ஒதுக்க முடியுமா?
யோசிச்சுப்பாரு. பணம் எங்கனாலும் சம்பாதிக்கலாம், பணம் எங்கனாலும் கிடைக்கும். ஆனா நான் சொல்ற இந்த 25 பாயிண்ட்ல நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. 5 பாயிண்ட் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேணும் பண்ணணும். ஏன் இதை நம்ம பிசினஸோட பொட்டன்ஷியல் சொல்றோம் அப்படின்னா, நான் சொன்ன 25 பாயிண்ட் ஒரு பிசினஸ் என்னென்னலாம் அம்சம் இருக்கும் அத்தனையுமே இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலியை மிஸ் பண்ணாம ஒரு டைம், அப்ப ஒரு ஹாப்பினஸா இருக்குன்னா கூட உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், நேரம் வேணும், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் வேணும். அந்த விஷயம் பணமும் இதுவும் வந்து பாதுகாப்பான நிரந்தரமா இருக்கும். இப்ப நான் பண்ற இந்த விஷயம் நாளைக்கு நான் ஃபாரின் போறேன், அடுத்து என் பிள்ளை போவான், என் மனைவி போவான், யோசிச்சு பாருங்க, அடுத்து என் பேர போவான். அந்த அளவுக்கு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூர்டா 3 பேர் இருந்தா தான் ஹாப்பினஸ் வரும். எப்ப ஹாப்பினஸ் வரும்? அடுத்தவனையே இதுல பாருங்க, இப்ப டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்ணீங்கன்னா பொய்யா சொல்லிட்டு இருந்தா வியாதி வருமா வராதா? மன அழுத்தம் வருமா வராதா? இங்க மன அழுத்தமே வராது, டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலியா ஒரு பிசினஸ் பண்றீங்க, நல்ல நல்ல எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணும்போது எல்லாருமே கிரேட்டா தாங்க இருக்கும். அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் 25 பாயிண்ட் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு டாக்டர் கிடையாது. சில விஷயங்கள் அவங்க மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கு, பணம் இருக்கு. நீங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்க முடியுமா? ஒரு டாக்டர் நான் சொல்றது 95% சொல்றேங்க, 5% நல்லவங்க இருக்காங்க. சொல்ல முடியுமா? உனக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்ல முடியுமா? டிரான்ஸ்பரன்சியா பேச முடியுமா? ஒரு வக்கீல் சொல்ல முடியுமா? டிரான்ஸ்பரன்சியா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ப்ரொஃபஷனுக்கு அதான் சொல்றேன், நான் வியாபாரத்துல எழுதுறேன். அப்ப டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னாவே உங்களுக்கு கில்ட் வந்துருங்க. நான் யாரையும் குறை சொல்றதுக்காக பேசல, கில்ட் வந்துருன்றேன். இங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கே, அப்பா இவ்வளவுதான் கமிஷன் வரும், இவ்வளவு வந்தா ராயல்டி இவ்வளவுதான், இது வந்தா இவ்வளவுதான், கால்குலேஷன் போட்டு பக்கா பாலா சட்டத்தை பிரிச்சு நேற்று கை இதான் வரும். ஓப்பனா தெரிஞ்சு போயிருமே. அப்ப நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அவனுக்கு எவ்வளவு போதோ இவனுக்கு எவ்வளவு போதோ அப்படின்னா சொல்ல முடியுமா? ஒரு இடம் வந்து புரோக்கரேஜ் பண்ண அவன் எவ்வளவு நம்ம நோக்கி ஆட்டே போட்டானா, இவன் எப்படி பண்றான்னு சொல்லுவாங்க. எதுவுமே எல்லாம் கிளியர் கட்டா இருக்கு. நல்ல விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சோசியல் காஸ்ட்ல நான் நிறைய விஷயம் சொல்ல முடியும். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் இதுல இருக்கு. நான் அதான் சொன்னேன், நான் இது வரைக்கும் யாருக்காக எங்க அம்மா அப்பாவை தவிர யாரும் சாமி கும்பிட்டது கிடையாதுங்க. இன்னைக்கு அட்லீஸ்ட் என் டீம் பெஸ்ட்டுக்கு நல்லா சாமி கும்பிடுறேன், சத்தியமா கும்பிடுறேன். சும்மா எல்லாம் பேச்சுக்கெல்லாம் சொல்லல. இதுல என்ன என் கூட சண்டை போட்டு போனாலும் சாமி கும்பிடுறாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மற்ற இடத்துல நம்ம தான் தொழில் கற்றுக் கொடுப்போம். ஆனா கடைசியில் என்ன பண்ணுவேன், நம்மள்ட்ட போட்டு எதிர்த்து கடை போட்டு நமக்கு ஆப்போசிட்டா நம்ம பிசினஸ் பண்ணாங்க. ஆனா இங்க என்ன நல்ல விஷயம்னா, நம்ம கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீங்க நம்ம காசு கொடுத்து கரெக்டா இல்லைங்களா? அப்ப நான் கற்றுக் கொடுத்ததுக்கு எனக்கு ராயல்டி இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குங்க. நம்ம இதுக்கு அவனும் நல்லா இருக்கு போறேன், நம்ம கிட்ட இருக்கு, அவனும் சேர்த்து அனுப்புவோம். அதனால எந்த இது கிடையாது. அதனால ரொம்ப ஹாப்பியா ரொம்ப அழகா பண்ற ஒரு வியாபார வாய்ப்பு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இதை வந்து ரொம்ப இன்னசென்ட்டா பண்ணுங்க. ஏன் நான் இதை இன்னசென்ட்டா பண்ணுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இந்த வியாபாரத்துக்குள்ள வரும்போது நீங்க இன்னசென்ட்டா தான் இருந்தீங்க. கடன்னு என்ட்ரி போட்டீங்க, கரெக்டா இல்லைங்களா? எஸ் சார். இன்னசென்ட்டா இருக்க வரைக்கும் ஹாப்பினஸ் இருக்குது, இன்னசென்ட்டா இருக்க வரைக்கும் மரியாதை இருக்கு, சரிங்களா? அதே அந்த லவ் அந்த லவ் வந்து இருக்கணும். இதுல பிசினஸ் மேல வந்து அந்த லவ் இருக்கணும், உங்க லீடர் மேல அந்த லவ் இருக்கணும். அது மட்டும் அந்த பக்தி அது இருக்கணும், இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் வந்து இன்னசென்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இன்னசென்ட்டா இருக்க வரைக்கும் என்ட்ரி வந்துச்சு, கரெக்டா இல்லைங்களா? நம்ம அறிவு கூடன உடனே என்ட்ரி போயிடுச்சு. இப்ப உலகத்துல ரொம்ப ரொம்ப விஷயம். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், இன்னமும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? என்கிட்ட ஒரு இன்னசென்ட் இருக்கு, எப்பயுமே ஒரு இன்னசென்ட்டா தான் இருக்கு, சரிங்களா? அதுக்காக நான் முட்டாள் கிடையாது, சரிங்களா? ஆனா அந்த இன்னசென்ட்டை கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாலா சார் என்ன சொன்னாலும் செய்யணும்னு எனக்கு அதுக்கு முன்னாடி இல்ல எல்லாம் படத்துக்க வேண்டியது. அந்த இன்னசென்ட் குழந்தையா இருக்கும் போது இன்னசென்ட்டா இருந்து ஹாப்பியா இருக்கும். நீங்க இன்னசென்ட்டா இருக்க வரைக்கும் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்களும் இன்னசென்ட்டா இருக்க வரைக்கும் உங்களையே உங்களுக்கு பிடிக்கும். அதனால இன்னசென்ட்டா பிசினஸ் பண்ணுங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த பிசினஸ் பண்ணுங்க. உங்க லீடர் என்ன சொன்னாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு பண்ணுங்க, வேற லெவல்ல வருவீங்க, சரிங்களா? நீங்க என்ட்ரி எல்லாம் சேர்ந்தப்ப இன்னசென்ட்டா ஒண்ணுமே தெரியாத 20 என்ட்ரி போட்டீங்க,
இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு, என்ட்ரி போட சொன்னா ஏன் போட மாட்டீங்க? அந்த இன்னசென்ஸ் போயிடுச்சு. அதனால இன்னசென்ட்டா வியாபாரம் பண்ணுங்க. ரொம்ப ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சு பண்ணுங்க. நீங்க எல்லாமே தெரியும்னா எப்படி பண்றது? சரிங்களா? அதனால ஒண்ணுமே தெரியாது. எனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் என்னை கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்ப கூட பேசுறீங்க உண்மையிலே அனுபவத்துல, ஆனா எமோஷன்ஸ் தான் அழகா எடுத்துக்கணும். அதனால உங்களுக்கு எது பலமோ அதை எடுத்துக்கணும். சரியா? அதனால ரொம்ப இவ்வளவு நேரம் நீங்க அழகா பொறுமையா பார்த்துட்டு போனீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட முக்கியமான தலைப்பு நிறைய பேர் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுல இந்த இருக்க போட்டோல இருக்கிற ராஜவேல், ஹரி, ஜெயலட்சுமி, ஜெயக்குமார், ஆனந்த், சீதா, தீபா, அன்பு செல்வன், சுஜாதா, சுவர்ணத்தா, நீலவேணி, வெண்ணிலா, இவங்க முருகன், இது நிறைய பேர் சொல்லணும். சும்மா இன்னும் ரொம்ப வருஷம் கூட இருக்காங்க. அதனால இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். என்ன நீங்க எல்லாரும் சிஓ டாப் பெரிய அளவுல நீங்க எல்லாரும் இந்த வியாபாரத்துல வந்து சாதிக்கணும். மீண்டும் ஒரு முறை நான் வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாஷா, நான் மாட்டவே மாட்டேன். எனக்கு ஆன்லைன்ல பேச வராது, நீங்க ஆஃப்லைன்ல பேச கொடுங்க, எனக்கு மூஞ்சியை பார்த்தா தான் பேச்சு வரும் அப்படின்லாம் சொன்னேன். சார் நீங்க பேசியே ஆகணும்னு 2 மாசமா நீ கூட்ட அனுப்பி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு என்னுடைய ரொம்ப தேங்க்ஸ் பாச்சா. அந்த அசோக் சார் எப்பயுமே பேக்கப்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு எங்களுடைய கமலஹாசன் அசோக் அவர்களுக்கும் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்ம வெஸ்டேஜ் சதீஷ் சார் இருக்காரு, அவருக்கும் நான் நன்றி சொல்லணும்னா நாங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு பண்ணி கொடுத்த சதீஷ் சார் இருக்கும். இதெல்லாம் காக்கா கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க, அதனால எல்லாருக்கும் நான் நிறைய சொல்லிடுறேன். அதனால பாலா சாருக்கும் நாங்க தான் இருந்தாலும் எங்களுடைய காம்படிஷனா இருந்த ஆர்எஸ் ராஜன் சாருக்கு நான் நிச்சயமா நான் என்னுடைய நன்றியை வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த களத்தை முதவே பண்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க வரும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. இன்னைக்கும் சொல்றேன், அவங்க இருக்கிற வரைக்கும் தான் எங்க வளர்ச்சி. அதனால அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. எல்லா வெஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே என்னுடைய மனமான விஷுவல் லவ் யூ ஆல். தேங்க்யூ. பை. ஏதாவது தப்பு இருந்தா நினைச்சுக்கங்க, அப்புறம் பார்த்துக்க மாட்டேன். தேங்க்யூ. பை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல் ட்ரைனிங். ஸோ ஒரு ரொம்ப சூப்பரான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ ஹோப் டீம் நிறைய பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரைனிங் செஷனாக அது இருந்திருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும், எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் நமக்காக கொடுத்த விடி ராஜேஷ்குமார் சாருக்காக ஐ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த டீம் மெம்பர்ஸ் டு ஜாயினிங் திஸ் ஜூம் மீட்டிங். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய நிறைய ஜூம் மீட்டிங் நம்ம மீட் பண்ணலாம். விஷ் யூ வெல். தேங்க்யூ சார். So thank you so much, sir. VD Rajesh sir. Thank you. Thank you so much.